போராடி வருவதும் சாதியத்தை ஒழிக்கிற அந்த லட்சிய பயணத்தில் தொடர்ந்து உறுதியோடு நின்று போராடி வருவதோடு வழக்கு மன்றத்திலே தமிழிலே வழக்காடுவதற்கான உத்தரவை வழங்க வேண்டும் என்று செம்மொழி மாநாடு நடக்கிற அந்த போலி மாநாட்டு நேரத்திலே உண்ணாவிரத போராட்டம் நடத்தி சிறை சென்ற மரியாதைக்குரிய தோழர் வழக்கறிஞர் பகத்சிங் அவர்கள் உங்கள் மத்தியில் வீரவணக்குரையாற்றுவார்கள். அன்பார்ந்த குழுவினுள் வாழ் பெருமக்களே, எங்களுக்கு தெரியாது 2 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த ஜனவரி 29க்கு முன்பு வரை அந்த மாவீரன் முத்துக்குமரனை எங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்கள் அனைவருக்கும் தெரியும். அவருடன் நீங்கள் கைகோர்த்து சென்றிருப்பீர்கள். இங்கு நிற்கும் குழந்தைகளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் எங்களுக்கு தெரியாது. அந்த மாவீரன் எதற்காக இறந்தார் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். உலகம் முழுவதுமே தெரியும். அந்த ஈழ மக்களின் போராட்டத்திற்காக ஆயுதம் ஏந்தி 30 ஆண்டுகளாக போராடி அதற்காக வீரஞ்செறிந்த போராட்டங்கள் நடத்திய அந்த மாவீரன் பிரபாகரன் அவர்கள் மாவீரன் முத்துக்குமரனுக்கு ஈழ விடுதலையில் வீரமரணம் அடைந்த அந்த தளபதிகளுக்கு அளிக்கும் அந்த பட்டத்தை அளித்து சிறப்பித்தது உங்கள் அனைவருக்கும் தெரியும். மாவீரன் பிரபாகரனால் வீர தளபதி, வீர வெற்றி மகன், வீர தமிழன் என்று பெயர் பெற்றவர் தான் இந்த மாவீரன் முத்துக்குமரன். அன்பார்ந்த பெரியவர்களே, முத்துக்குமரன் வீட்டை நாங்கள் பார்க்கும்போது மிக மிக ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த அந்த வீரனைத்தான் நாங்கள் யோசிக்க முடிகிறது. ஆனால் பாருங்கள், அந்த மாவீரன் 10வது வகுப்பில் எடுத்த மதிப்பெண்கள் 500க்கு 466. யோசித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய அறிவாளி. 10ஆம் வகுப்பில் எடுத்த மதிப்பெண் 466. ஆனால் அவனால் தொடர்ச்சியாக அவனது ஏழ்மை நிலையினால் தொடர்ச்சியாக படிக்க முடியவில்லை. அவருடைய நண்பர் எழுதிய புத்தகத்தின்படி ஒரு விடுதியில் 11வது வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது தன்னுடைய தரப்பு நியாயத்தை கூறிய காரணத்திற்காக அங்கிருந்த விடுதி காப்பாளரால் ஓசிச்சோடு என்று இழிவாக பேசப்பட்டதால் அங்கு தங்கி படிக்க முடியாமல் வெளியேறியவர். அதனால் தன்மானத்துடன் வாழ்ந்த அந்த மாவீரன் தொடர்ச்சியாக படிக்க முடியவில்லை. ஆனால் பாருங்கள், சென்னையில் துணை இயக்குநராக இருந்த மாவீரன் இயக்குநர்களுக்கு கிடைக்காத, பெரிய பெரிய இயக்குநர்களுக்கே கிடைக்காத புத்தகங்களை எல்லாம் வாசித்திருக்கிறார். ஒரு இயக்குனர் கூறுகிறார், கார்கியின் ஒரு புத்தகத்தை கூறி இதில் உள்ள கதைகள் மிகவும் எழுச்சியானவை, அவை பற்றி தெரிய வேண்டும் என்று அந்த புத்தகத்தை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன், கிடைக்கவில்லை என்று கூறியவுடன் மாவீரன் முத்துக்குமரன் சொல்லியிருக்கிறான், என்னிடம் இருக்கிறது என்று எடுத்துக் கொடுக்க இருக்கிறான். ஆனால் அந்த புத்தகத்தை அவரிடம் கொடுப்பதற்கு முன்பாக இந்த ஈழ மக்களை காப்பதற்காக அவன் தன்னையே ஈந்தான். அதன் பின்பு அந்த புத்தகத்தை முத்துக்குமாரின் சகோதரி அந்த இயக்குநரிடம் கொடுத்த செய்தி எங்களுக்கு தெரிகிறது. நண்பர்களே, யோசித்து பாருங்கள், முத்துக்குமரன் அறிவில்லாதவனா? அவருடைய அந்த மரண சாசனத்தை படித்தவர்களுக்கு தெரியும் எவ்வளவு மெத்த பேராசான் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும். எவ்வளவு அரசியல் சூழ்நிலைகளையும் பல்வேறு உலக விஷயங்களையும் தெளிவாக தெரிந்திருக்கிறார் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும். காவல்துறையினரை பற்றி கூறும்போது தற்பொழுதும் தமிழை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் உங்களை வணங்குகிறேன் என்று கூறுகிறார். தற்பொழுதும் ஆங்கிலத்தில் சார் என்று சொல்லாமல் ஐயா என்று அழகு தமிழில் கூறும் உங்களுக்காக நன்றி கூறுகிறேன் என்று கூறுகிறார். யோசித்து பாருங்கள், அந்த முத்துக்குமரை நாம் இழந்து விட்டோம். அவருடைய மரண சாசனம் நமக்கு வழிகாட்டுதல். ஆனால் இன்னொன்றையும் நாம் முக்கியமாக கூற வேண்டும் தோழர்களே. முத்துக்குமரன் சாதிகளை ஒழித்த ஒரு தமிழ்ச்சாதியாக ஆக வேண்டும் என்று விரும்பியவன். தமது மரண படுக்கையில் கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவர்கள் கேட்கிறார்கள், உன்னுடைய பெயர் என்று கேட்கும் போது பெயரையும் தந்தை பெயரையும் ஊரையும் எல்லாவற்றையும் சொல்லிய பின்பு உன்னுடைய ஜாதி என்று கேட்டபோது கோபத்துடன் கூறியிருக்கிறான் அந்த மாவீரன், நான் தமிழ்ச்சாதி என்று. யோசித்து பாருங்கள், சாதி கடந்த, சாதியை மறுத்த அந்த மாவீரனை நாம் இன்று எதற்கெடுத்தாலும் சாதியை தங்கள் கைக்குள் வைத்துக் கொள்ளும் இந்த இவர்களுக்கு எதிராக நாம் அவனை தூக்கி பிடிக்கும்போது அவனை நமக்கு முன்னுதாரணமாக ஏற்க வேண்டியது ஒரு அவசியமாக உள்ளது. நண்பர்களே,
எனவே சாதி கடந்த மதம் கடந்த தமிழகத்திற்காக போராடிய இந்த இந்தியத்தை வேறறுத்த அந்த மாவீரனை நாம் நினைவு கூறுவோம். பெரும் சடங்காக அந்த மாவீரனை நினைத்துக் கொண்டு சடங்குக்காக நாம் நினைவு நாளை நாம் அனுசரிக்காமல் அந்த மாவீரன் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து அதை செயல்படுத்தி அவன் கனவை நனவாக்கும் போதுதான், ஈழத்தமிழர்களுக்கான விடுதலை அடையும் போதுதான், தமிழகத்தில் சாதியற்ற சமூக வேறுபாடற்ற மத வேறுபாடற்ற ஒரு தமிழ் சமூகத்தை அமைக்கும் போதுதான், ஒரு தமிழ் தேசியத்தை அமைக்கும் போதுதான் அவன் கனவு நிறைவேறும். அந்த கனவை நனவாக்க நாமும் போராடுவோம். அந்த மாவீரனை நாம் நெஞ்சில் ஏற்றுவோம், அவனை பின்பற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.